ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆர்சி காரை தான் ரெடி பண்ண போகிறோம். இதை ரெடி பண்ணி தர சொல்லி பக்கத்து வீட்டுக்கார பையன் கொடுத்தான். இதோட சார்ஜர் காணாமல் போனதுனால ரொம்ப நாளாக யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தான். இந்த வீடியோவில் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்கிட்ட இருந்த சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஆனால் காரில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. காரை ஓப்பன் பண்ணி மதர் போர்டு எடுத்து பார்த்ததில் ஐசி டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் இந்த போர்டை யூஸ் பண்ண முடியாது. என்கிட்ட இருந்த வேறு ஒரு உடஞ்சி போன ஆர்சி காரில் இருந்து போர்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். காரோட மதர் போர்டை சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த காரோட கண்ட்ரோலர் தான் இந்த போர்டுக்கு ஒர்க் ஆகும். புதுசாக எடுத்த போர்டில் இருந்த எல்இடியை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கனெக்டரை மாட்டி நம்மளோட காரில் இருந்த ஹெட்லைட்டுக்கு பவர் கொடுத்துட்டேன். ரெண்டு காரில் இருந்த பேட்டரியையும் பேரலாக கனெக்ட் பண்ணி ஒரே பேட்டரியாக ஆக்கிட்டேன். இது மாதிரி பேட்டரிஸை பேரலாக கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நேரம் பேக்கப் கிடைக்கும். க்ளூகன் யூஸ் பண்ணி மதர் போர்டை சென்டரில் ஒட்டிட்டேன். மோட்டர் அண்ட் பவர் இன்புட் வயர்ஸை ட்ரிம் பண்ணி டேப் அடிச்சிட்டேன். இப்போ இதில் பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட்ஸை ஆட் பண்ணலாம். இந்த சார்ஜிங் மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம 3.7 வோல்ட் பேட்டரியை ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம். இதில் டைப் சி போர்ட் டேரெக்டாக சால்டர் பண்ணியிருக்கிறதுனால ரிப்பீட்டடாக இதை யூஸ் பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சார்ஜிங் மாடியூலுக்கு இன்னொரு டைப் சி கனெக்டரில் இருந்து இன்புட் கொடுத்துடலாம். டைப் சி கனெக்டர்லேருந்து வர பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வயர்ஸை இந்த பின்ஸுக்கு கொடுக்கணும். பி ப்ளஸ் அண்ட் பி மைனஸ் பின்ஸில் பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். அவுட் ப்ளஸ் அண்ட் அவுட் மைனஸில் இருந்து காரோட மதர் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். இந்த 6 வயர்ஸையும் நம்ம சார்ஜிங் போர்டில் இருந்து சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் இல்லாததுனால சின்ன ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கனெக்டர் யூஸ் பண்ணி ஸ்விட்ச் மாதிரி வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். சார்ஜிங் மாடியூலையும் பேட்டரியையும் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இந்த சார்ஜிங் கனெக்டரை மாட்டிட்டு இதிலிருந்து வர ஒயர்ஸை சார்ஜிங் மாடியூலுக்கு கொடுத்துட்டேன். சார்ஜ் போட்டு பார்த்ததில் மாடியூல் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரெட் கலர் சார்ஜிங் இண்டிகேஷனும் காட்டுது. ஆண்டனா வயரை அதோட கனெக்டரில் மாட்டிட்டு காரை க்ளோஸ் பண்ணிவிட்டு
செக் பண்ணி பார்த்தா சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.